இருக்கிறோம்ல. ஆமா. நாம நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உருவாக்கின மாஸ்டர் இப்படி படுத்துக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நாம பிரியக்கூடாதுன்னு நினைச்ச மாஸ்டரை நாம இப்ப பிரிஞ்சிருவோமோன்னு பயமா இருக்கு ஜூலி. என்ன இப்படி பேசுற? மாஸ்டருக்கு ஒண்ணு ஆகாது ஜீனி. கண்டிப்பா அவர் பழச்சுக்குவாரு. நம்மள சேர்த்து வைக்கிறேன்னு சொன்ன மாஸ்டர் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாம சந்தோஷமா வாழ்றத பார்க்காம கண்ணை மூட மாட்டாரு. ஏய், எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ எதுக்காக அழற? எல்லாம் நான் வந்த நேரம்னு இந்த மனுஷங்க என் மேல பழி போட்டு பேசுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு ஜீனி. நமக்கு மனித உணர்வுகள் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்காத மனுஷங்க நம்மளை எப்படி பழி போட்டு பேசுவாங்க? அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. நீ அழாத. சரி. அங்கிளை காப்பாத்துறன்னு பார்த்தா ஜீனியும் ஜோடியும் இருக்கே. இதுங்க இருக்கும்போது காப்பாத்த முடியாதே. சரி, அதுங்க போற வரைக்கும் காத்திருப்போம். இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போங்க. போங்க. நர்ஸ் டியூட்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சக மனுஷன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் ஒருத்தனுக்கு தான் வாழணுங்கிற சுயநலம் வந்துட்டா அந்த நல்லவனை கொல்ல துளி கூட தயங்குறதே இல்ல. இதுக்கு அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவன் அந்த கடவுள் தண்டிக்கட்டும். நாம இந்த அருமநாயகத்தை காப்பாத்துவோம். ஏதோ ஹாஸ்பிட்டல் போல இருக்குதே. என்ன நடந்துச்சு? நாம இங்க எப்படி வந்தோம்? ஏதோ பூச்சி தானே கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுல நாம எப்படி மயங்கி விழுந்தோம்? டாக்டர், மாஸ்டர். மாஸ்டர், நீங்க பொழைச்சிட்டீங்க மாஸ்டர். ஜீனி, நான் அப்பவே சொன்னேன்ல மாஸ்டருக்கு ஒண்ணு ஆகாதுன்னு. அது சரி, எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி இங்கே வந்தேன்? அது பெரிய கதை. இருங்க மாஸ்டர், நான் போய் உங்க மாப்பிள்ள ஸ்ரேயா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். போ ஜூலி, நீ பக்கத்துலயே இரு. சரி, நான் வரேன். நர்ஸ், இப்போ வந்த பிளட்
இசிஜி ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இட்ஸ் a miracle. என்ன டாக்டர், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சார், எல்லா ரிப்போர்ட்டுமே ரொம்ப நார்மலா இருக்கு. ம்? அது ஏன் இவ்வளவு கவலையோட சொல்றீங்க? சார், ம்? நீங்க இங்க அட்மிட் ஆனதுல இருந்து அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்க இப்படி இல்ல சார். சுயநினைவே இல்லாம இருந்தீங்க. உங்க உடம்பு முழுக்க விஷம் கலந்திருந்ததுனால உங்க உடல் உறுப்பெல்லாம் செயலிழந்து போய் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் நிலைமைக்கு போயிட்டீங்க. நாங்க எவ்வளவோ போராடியும் உங்க உடம்புல 1% கூட முன்னேற்றம் இல்ல. ஆனா என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இப்ப நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கீங்க. முன்ன இருந்த சுகர் பிரஷர் கூட இல்லாம இப்ப நார்மலா இருக்கீங்க. இட்ஸ் மிராக்கல். இது நிச்சயமா கடவுளோட கிருபைதான். நானும் எவ்வளவோ தூரம் யோசிச்சு பார்க்கறேன். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில நான் இருந்ததா? ம்ஹும். எனக்கு எந்த உணர்வுமே இல்லை டாக்டர். பின்கழுத்துல ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ஐஸ் வாட்டர் பூந்தா மாதிரி இருந்துச்சு. நான் மயங்கிட்டேன். இப்போ எழுந்து பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி முன்ன விட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். வேற எதையும் நான் உணரல டாக்டர். மாமா, நீங்க மயங்கி விழுந்ததும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வரவழைச்சு ஹாஸ்பிட்டல்ல உங்களை சேர்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னது ஜீனியும் ஜூலியும் தான். ஜீனியும் ஜூலியும் சரியான நேரத்துக்கு உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்கலனா நாங்க உங்களுக்கு தகுந்த நேரத்துக்கு முதலுதவி பண்ண முடியாம போயிருக்கோம் சார். ஜீனி, ஜூலி, இங்க வாங்க. மாஸ்டர், வெரி நைஸ், சோ கைண்ட் ஆஃப் யூ. மாஸ்டர், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட நாங்க தான் காரணம். அந்நியர்கள் உள்ள வந்தத நாங்க தடுத்திருந்தா நீங்க இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லை. எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது நான் பண்ணதாதான் அர்த்தம். இதையே பேசிக்கிட்டு இருக்காம வேலையை பார்ப்போம். பார்க்கலாம் அங்கிள். ஆனா அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் தான் பண்ணிருக்காங்கிறது எங்க எல்லாருடைய யூகம். அவனை இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் அவனை மன்னிச்சு விடுறேன். குட் மார்னிங் பாஸ். மார்னிங். என்ன மார்னிங்? நேத்து நகையில கழி தரேன்னு சொன்னோன்னே உடனே என் மனசு தொட்டுட்டேன்னு சொல்லி உற்சாகத்துல பாட்டெல்லாம் பாடினீங்க. இப்ப என்னமோ மூணு ஒயின் ஷாப் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற குடிகார மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு சொல்லுங்க. நீ நகையை தரேன்னு சொன்னது, நான் சந்தோஷமா பாட்டு பாடினது எல்லாமே என் நினைவில் இருக்கு. ஆனா நீ போன பிறகு நீ எனக்கு தர காசையும் என்னுடைய லாஸையும் டேலி பண்ணி பார்த்தேன். என்னாச்சு? அங்குசம் கூட வாங்க முடியாத காசுல யானையை வாங்க ஆசைப்பட்டிருக்கிறோம். ஹவ் ஃபூலிஷ். என்ன சொல்றீங்க பாஸ்? என்ன, அந்த தடியன் கிட்ட வாங்கின அட்வான்ஸ்ல இருந்து காந்தத்தை செஞ்சது, ரோபோ உருவாக்கினது, உனக்கு சம்பளம் கொடுத்தது, எனக்கு செலவு பண்ணது, இப்படி 10 லட்சம் ரூபாயும் காலி பண்ணிட்டேனே. நீ கொடுக்குற நகையை வித்தா ஒரு 75,000 ரூபாய் கிடைக்குமா? 10 லட்சம் எங்க, 75,000 ரூபாய் எங்க, எப்படி ஆகும்? சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? மாயமா மறைஞ்சு போற மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். மீதி பணத்துக்கு எங்க போறது? ஐ தோடா, மத்தவங்க கிட்ட சொல்ற ஃப்ராட் கணக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். உண்மையாவே எவ்வளவு செலவாகும்னு சொல்லுங்க. இன்னும் கூடவா நீ என்ன நம்பல லில்லி? உண்மையிலேயே 2 லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன நம்பல? யோசிக்கிறா? நகையை கொடுக்கறேன்னு சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து தரேன்னு சொல்லுவாளோ? பாஸ், எனக்கு ஒரு யோசனை தோணுது. எனக்கு ஒரு யோசனை தோணுது. 2 பேர் யோசனையும் ஒரே யோசனைன்னு பார்க்கலாம். சொல்லு. நாம அந்த பூதங்களை பிடிக்க சிலிண்டர் செஞ்சோம்ல பாஸ். ஆமா, அதுதான் மூசா எடுத்துட்டு போய் பூதங்களை ரிலீஸ் பண்ணி. அதை விடுங்க, அதுங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சோம்? நாம என்ன பண்ணோம்?
பேய பிடிச்சு ட்ரையல் பார்த்தோம்ல. ஆ, நமக்கு தேவையான பணம் கிடைக்கிற வரைக்கும் பேய பிடிக்கிறதே ஃபுல் டைம் ஜாபா செஞ்சா என்ன? நான் விளையாடுறேனே. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு பேயை பிடிச்சி அடிச்சா அதையே 3 நேர தொழிலாக சொல்றேன். நல்ல கதையா இருக்கு போ. பாஸ், பேய் தொல்லையால நாட்டுல ஜனங்க நிம்மதியே இல்லாம இருக்காங்க. பேய ஓட்டுறதா சொல்லி போலி மந்திரவாதிங்க ஆயிரக்கணக்கில பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உண்மையிலே நம்ம பேய பிடிச்சா ஜனங்க நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க. தலைக்கு 25,000 ரூபானா ஒரு நாளைக்கு 4 பேய் பிடிச்சா 1 லட்சம் ரூபாய். 10 நாள் பிடிச்சா 10 லட்சம் வந்துரும் பாஸ். பாஸ், இதுக்காக நம்ம காலையில இருந்து மெனக்கெட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் நைட் 12ல இருந்து காலையில 5 வரைக்கும் தான். மீதி நேரத்துல நம்ம பாடலாம், ஆடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன சொல்றீங்க பாஸ்? இல்ல லில்லி, இது வேலைக்கு ஆகாது. நாம பேய பிடிக்கிறோம். நான் உடனே போய் இன்டர்நெட்ல விளம்பரம் கொடுக்கறேன். நீங்க சிலிண்டரை ரெடி பண்ற வேலையை பாருங்க. அடி பாவி, நகையை கழட்டி கொடுக்குறேன்னு ஆசை காட்டிட்டு இப்ப நாயை பிடிக்கிற ரேஞ்சை விட கேவலமா போய் பேயை பிடிக்க சொல்றாள. இப்போ போன ஜென்மத்தில் சூன்யக்காரியா இருந்திருப்பாளோ. சிகாமணி, இந்த பப்ளி மசாலா உனக்கு சிக்கல் தான். குடும்ப சண்டையில் மருமகள் காதை கடித்த மாமியார். ஏப்பா என் கழுத்தா இருக்கிற? ஏற்கனவே எங்க குருஷேத்திர யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இது போதாத உன் பங்குக்கு உலக யுத்தத்தை சங்கோதி உன் திருவாயில துவக்கி வைக்கிறியா? வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. தேஜிலா, ராணி இன்னைக்கு என்னதான் சண்டை போட்டாலும் உங்க அம்மா வாயை திறக்கவே மாட்டா. அப்படியா? அப்பனா 2 பேரும் ராஜி ஆயிட்டாங்களா? முட்டாள், உங்க அம்மா இன்னைக்கு மௌன விரதம் இருக்காடா. அப்படியா? ஆமாடா, அவளே சொன்னா. ஏன்டா முறைகிற? இன்னைக்கு சொல்லல, நேத்திக்கு சொன்னா. அதான பார்த்தேன். அப்படின்னா இன்னைக்கு பூரா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதான் நடக்காது. என்னோட தலைக்கணி உரைய உங்க அம்மா போகில போட்டு கொளுத்திருக்காங்க. என்ன அதெல்லாம்? இதுக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். உங்க அம்மா என்ன போகில போட்டு கொளுத்துவாங்களாம். அதுவும் ஏன் முன்னாடி சொல்றாங்க. வரட்டும், பொங்கல் வரட்டும். அடுத்த பொங்கலுக்கு அடுப்பை மூட்டி பானைக்கு பதில் உங்க அம்மா தூக்கி உட்கார வச்சு பொங்க விடு. விரதம் ஆச்சுன்னு பார்த்தா ரொம்ப தான் துள்றியே. என்னுடைய கடும் விரதம், அதை கரைச்சிட்டு சொல்றேன். பொங்கல் வரைக்கும் உன்னை விட்டு வச்சா தானே என்னை அடுப்பு மேல உட்கார வைப்ப. வர்ற மதுரை வீரன் பண்டிகைக்கு உன்னை ஆட்ட அறுக்கிற மாதிரி அறுத்து பறி கொடுக்கல. என் பேர் ஆயிஷா. அதையும் பார்க்கலாம். வக்கீல் சார், ஏப்பா, இவங்க டைவர்ஸ் கட்டி வந்தவங்கல இவ்வளவு ஒத்துமை வந்து நிக்கிறாங்க. ஆமாடா, நாம மனச மாத்தி வச்சதுல புருஷன் பொண்டாட்டியும் திருந்துட்டாங்க போல இருக்குது. வாங்க. யார் நீங்க? யார பார்க்க வந்திருக்கீங்க? எங்க இதய தெய்வத்தை பார்க்க வந்தோம். இதய தெய்வமா? யார் உங்க இதய தெய்வம்? தோ இவர்தான். அடிக்கான சிறுக்கி, என் புருஷன் உனக்கு இதய தெய்வமா? ஏண்டி, இது எவ்வளவு நாளா நடக்குது? அவங்க அந்த அர்த்தத்துல சொல்லல, வேற எந்த அர்த்தத்துல சொன்னாங்களா? ராணி, நீ போடாத சாம்பு ராணி. மூடு நீ. உன் அப்பன் புத்தி உனக்கு வந்துரும். மரியாதை உள்ளப்பா. உப்புக்கு பெறாதவங்க உங்க புத்திய பத்தி பேசுறாங்களே, என்ன அந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே. இது தேவையா? உங்களாலதான் எங்க சண்டைய. எங்க அப்பாவை ஏன் இதய தெய்வம்னு சொன்னீங்க? சொல்லி தொலையா. அம்மா, எங்க 2 பேருக்குள்ள ஒத்து போகல. அதனால ஐயா கிட்ட ஒரு நாள் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டோம். அவரும் எங்க 2 பேரையும் கூப்பிட்டு புத்திமதி சொல்லி கொஞ்ச காலம் ஒன்னா வாழ்ந்து பாருங்க, அப்பவும் ஒத்து வரலனா டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி அனுப்புனாருமா. சரி, மேல சொல்லு. அங்கதான் விஷயமா இருக்கு, சொல்லு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. போன நாங்களும் அவஸ்தானத்துல நானும் ஏன் ஸ்தானத்துல அவளும் கொஞ்ச காலம் வாழ்ந்து பார்த்தோம். அப்பதான் அவளை கஷ்டப்படுத்தினத நானும் என்ன கஷ்டப்படுத்தினத அவளும் உணர்ந்தோம். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தனித்தனியா விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதான் குடும்பம் நடத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறோம். அதனாலதான் எங்களை சந்தோஷமா வாழ வச்ச இவரை நாங்க இதய தெய்வம்னு சொன்னோம். இப்ப புரியுதா ஆயிஷா? புருஷன் பொண்டாட்டியோ மாமா மச்சானோ மாமியார் மருமகளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கை. சொல்லிட்டு ஏன் என்ன பாக்குறீங்க? இது தெரியாம தான் இவ்வளவு நாளும் உங்க கூட வாழ்ந்தனாக்கும். யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. சொல்லி தெரியற அளவுக்கு நான் உன விரல் சூப்பர பப்பா கிடையாது. நானும் எல்லா கொடுமைகளும் பொறுத்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப பொங்கி எழுந்திருக்கேன். பொங்கி எழுந்தா என்னடி என்ன பொசுக்கிறவியோ? ஏன் பொசுக்க முடியாது? கண்ணகி விட்ட சாபம் மதுரைய பொசுக்கல. அவ கண்ணகி, நான் ராணி.
நீ பேருக்கு தான் ராணி, நான் லோகத்துக்கே ராணி. சுத்த ஆரம்பிச்சாச்சு. 2 பேரும் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போயிடுங்க, போயிடு போயிடு. எப்பா இவங்க இந்த ஜென்மத்துக்கு திருட மாட்டாங்க. வா நம்மள எங்கேயாவது வெளியே போயிட்டு சண்டை முடிஞ்சோடனே வரலாம். 2 பேரும் அடிச்சு சாவட்டும். பாப்பா படிச்சிட்டு இருக்கியாமா? இல்ல, குளிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க ஷியாமளாங்கிறது யாருமா? எங்க அம்மா தான். அவங்கள கொஞ்சம் பார்க்கணுமே. என்ன விஷயமா பார்க்கணும்? என் பேரு பீட்ரு, வேலை விஷயமா பார்க்கணும். நீங்க எங்க இருந்து வரீங்க? வலசவாக்கத்துல இருந்து வர்றமா. வெயிட் பண்ணுங்க, நான் அம்மாவை வர சொல்றேன். சரிம்மா. ரொம்ப சமத்து குழந்தையா இருக்காள. ஷியாமளா, தேங்காய் இல்லம்மா, தோசைக்கு தக்காளி சட்னி பண்ணட்டுமா? எது வேணாலும் பண்ணுமா. சரிம்மா. அம்மா, அம்மா, உன்னை பார்க்கிறதுக்கு பீட்டர்னு ஒரு அங்கிள் வந்திருக்காங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். நீங்க? என் பேர் பீட்ரு, நான் செக்யூரிட்டி ஆபீஸ்ல இருந்து வர்றேம்மா. இந்த அட்ரஸ்ல ஷியாமளாங்கிறவங்கள பார்க்க சொன்னாங்க. நீங்க மேடம்? நான் தான் ஷியாமளா. எங்க வீட்டுக்கு செக்யூரிட்டி வேணும்னு நான் தான் கேட்டிருந்தேன். அதுக்காக தாம்மா எங்க ஆபீஸ்ல இருந்து என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம வீட்ல யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்போமா. அதெல்லாம் நாங்க சொல்றோம், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்னம்மா இதெல்லாம், வீட்டுக்கெல்லாம் செக்யூரிட்டி போட்டுக்கிட்டு? நீ என்னடானா உன் மருமகன் மேல கேஸ் போட விட மாட்டேங்கிற. அந்தால் என்னடானா வீட்டுக்கு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு போறாரு. அவங்க அம்மா ஐயோ சண்டையே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ரவுடிங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க. இப்படியே போனா நாளைக்கு ஆளுங்களை வச்சு நம்மள கொலை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் நம்ம சேஃப்டிக்காக ஒரு செக்யூரிட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே இந்த வீட்டுக்கு யாராவது தகரா இருக்குன்னு வந்தாங்க நல்லா வாங்கி கட்டிப்பாங்க. இங்க பாருங்க, எங்க வீட்ல நான், எங்க அம்மா, என் குழந்தை, நாங்க 3 பேர் தான். எங்களுக்கு பெருசா யாரும் ரிலேஷன் கிடையாது. அப்படி யாரும் தேடிட்டு வரவும் மாட்டாங்க. இங்க அக்கம் பக்கத்துல கூட எங்களுக்கு யாரையும் தெரியாது. அப்புறம் தகரா இருக்குன்னு வந்தா என் வீட்டுக்காரரு, என் மாமியாரு, அவங்க அனுப்புற ஆளுங்க தான் வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்க இன்னைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேம்மா. குட். இத பாருப்பா, பகல்ல நீ பாத்துக்குவ, ராத்திரில யாராவது வந்தா என்ன பண்றது? நைட் டியூட்டிக்கு வேற செக்யூரிட்டி வருவாங்கம்மா, அது அவங்க பாத்துப்பாங்க. கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு பலமும் பாதுகாப்பும் எல்லாமே தான் புருஷன்தான். இவ என்னடானா தன்னையும் என்னையும் தான் புருஷன்கிட்ட இருந்து காப்பாத்திக்க செக்யூரிட்டி போட்டிருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? இவ வாழ்க்கை என்ன ஆகுமோ? அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம்.